தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்கால 12ஆம் வாரம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இந்த நற்செய்தியை பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையாக சூப்பராக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? என்ன விஷயம்? தூய்மையான விஷயத்தை நாய்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ நாம் சின்னதுலேருந்து திருமுழுக்கு வாங்கி, புதுநன்மை வாங்கி, பாவசங்கத்திலாமல் செஞ்சு நன்மை வாங்கி, உறுதி பூசல் வாங்கி, அழகாக நம்ம வாழ்க்கையை சேமித்து வாழ்ந்துட்டுருப்போம். அந்த வாழ்க்கையை கொண்டு போய் நாய்களுக்கு, அதாவது தீய சக்திகளுக்கு, பேய்களுக்கு, அதாவது நம்ம கிறிஸ்துவம் பற்றி புரியாத சில தீய இதுக்கு நம்ம போய் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? தீய நாட்டங்களுக்கு, தீய இச்சைகளுக்கு, நாம் சாத்தானுக்கு அதெல்லாம் நம்ம கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம தூய்மையானதை மெயின்டைன் பண்ணுறோம். அந்த தூய்மையானதை வேறு எந்த ஒரு தீய இதுக்கும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அதில் நம்ம கவனமாக என்ன பண்ணுவோம், அது காலில் போட்டு மிதிச்சு சொல்லிட்டு, இவன் டீ டோட்டல்றா, இவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களாம் கேவலமாக பேசுவாங்க. ஆனால் நம்மளோட தூய்மையான இதை அவங்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது. இங்கே நம்ம தான் அதை பாதுகாக்கணும். கொடுத்தோம்னா அதுங்களுக்கு தெரியாது. ஸோ தூய்மையை அதுங்க வேஸ்ட்டு தான் பண்ணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது நமக்கே தெரியும். அதே மாதிரி நல்ல வழியில் கடவுளை நோக்கி செல்லக்கூடிய பாதை குறுகலாக இருக்கும். நாம் அந்த குறுகலான பாதை வழியாக கஷ்டப்பட்டு நுழைஞ்சி போயிட்டோம்னா நம்ம கடவுளை அடையலாம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.